2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போ ஆனல் பறக்குது. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் இருக்காரு. ஆனா ராமதாஸ் ஐயா சசிகலாவோட அஇஅ பூதாமக கூட்டணி கூட சேர்ந்து நிக்கிறாரு. தந்தைக்கும் மகனுக்கும் இடையில மோதல் உச்சக்கட்டத்துல இருக்கிற இந்த நேரத்துல தான் ராமதாஸ் ஐயா தன்னோட தீவிர ஆதரவாளர் அருளுக்காக வாக்கு சேகரிக்க சேலம் பள்ளப்பட்டிக்கு போயிருக்காரு. மேடையில வீராவேசமா பேசி முடிச்சிட்டு அடுத்த பிரச்சாரத்துக்கு கிளம்பும் போதுதான் அந்த சோகம் நடந்தது. மேடையை விட்டு கீழே இறங்கின ராமதாஸ் ஐயா திடீர்னு மயங்கி சரிஞ்சிருக்காரு. சேலம் பள்ளப்பட்டி மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. தொண்டர்கள் பதறி போய் அவரை தாங்கி பிடிச்ச அந்த காட்சிகள் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்த அவரோட மகள் ஸ்ரீகாந்தி மற்றும் வேட்பாளர் அருள் உடனே ஆம்புலன்ஸை வரவழைச்சு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயாவுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு தொண்டர்கள் கண்ணீர் மல்க அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையில இருக்கிற அரசியல் மோதல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐயாவோட இந்த நிலைமை ஒட்டுமொத்த தமிழக அரசியலையே அதிர வச்சிருக்கு. இப்போ அவர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில இருக்காரு. தேர்தல் நேரத்துல ஒரு மூத்த தலைவருக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு அந்த கூட்டணியோட பிரச்சாரத்தையே கேள்விக்குரிய இருக்கு. அன்புமணி ராமதாஸ் இப்போ என்ன முடிவெடுக்க போறாரு? அப்பாவோட உடல்நலம் அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா? ராமதாஸ் ஐயா விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வோம். இந்த அரசியல் சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு இந்த முக்கியமான செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சேலத்தில் மயங்கி விழுந்த ராமதாஸ்